ஒரு 5000 விழுந்துச்சுல்ல மகளிர் உரிமை தொகை சொல்லுங்க. தாவைக்கா பெண் தொண்டர்கள் எங்களுக்கு 5000 வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாராவது திரும்ப கொடுப்பாங்களா? எதுக்கு கொடுக்கணுங்கிற 5000 ரூபாங்கிறது அப்படியே 5000. நானே பிச்சை எடுக்கிறேன். இல்லைங்க, எங்க தலைமை எந்த ட்ரெயின்ல பிச்சை எடுத்து நீங்க பாத்தீங்க? இல்ல எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று பிச்சை எடுத்து பாத்தீங்க? தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாலே 30% இருக்குதுன்னா தேர்தலை சந்தித்தா 100% நமக்கு தான். இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுப்போம். அதுக்கு முன்னால ஒரு பைசா கொடுக்க கூடாது. நேர்மையா இருக்கணும். கூட்ட நெரிசல சிக்கி செத்துட்டான். ஏன் அப்படி சாவடிக்கிறேன்னு தெரியல. உங்களை யாரு கூப்பிட்டா? சும்மா செத்துட்டானா சாவதான் செய்வான். யார் அடிச்சா? உங்க ஆட்கள் தான் உள்ள வந்து அடிச்சிருக்காங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவ்வளவு கோவம் வருது. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. அந்த டயடோசர் முட்டையை கண்டுபிடிச்சு எல்லாரும் கொடுத்ததுன்னா நோயற்ற வாழ்வா இருக்கும்ல. எவனாவது சாவானா? நாளைக்கு ராக்காய் பாளையத்துல வெத்தலையில மை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். நாங்க வன்முறையை விரும்பாம ஆன்மீகத்துக்குள்ள இறங்கி அகிம்சா வழியில ஒவ்வொரு அமித்ஷா வழி இல்லையா? அகிம்சா வழியிலங்க, அமித்ஷா வழி கேட்டுச்சு. அதான் எல்லா நேரமே அதுக்கும் போதை ஏறாம ஒரு கோட்டர் அடிச்சு அப்பாடா போதை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 90 கட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை நக்கிட்டு ஊறுகாயை நக்கிட்டு. அதான் உங்களுக்கு காந்தி எல்லாத்தையுமே கோவணம் கட்டி கையில தடியோட பார்த்ததுனால எங்க தலைவனை மொட்டை அடிச்சு கோவணம் கட்டி தடியோட பாக்குறா தான் காந்தின்னு ஒத்துப்பீங்க பிள்ளைக்கு. நாங்க நினைச்சா 8 கோடி மக்களும் கோயிலுக்கு எழுதி வைக்கிறது மாதிரி அவருக்கு எழுதி வச்சிருவோம். ஓ, அப்ப அந்த விஜய் கட்ட வேண்டிய 1 கோடி நீ கட்டிடுறீங்களா? நந்தவனம் நந்தகுமார் கட்டிடுறீங்களா? எங்க ஒவ்வொரு தொண்டை நினைச்சானா போதும். புரியுதுங்களா? ஒவ்வொரு பைசா போட்டாவே போதும், ஒவ்வொரு ரூபா போட்டாவே போதும். புரியல. எனக்கு பயங்கர கோவம் வருது. சீரியஸா சொல்றேன். பிச்சைங்கிற வார்த்தை என்ன யூஸ் பண்ணாங்க. நன்கொடை ஓட்டு பூத்துல நின்று ஓட்டு போடுறப்ப உங்க கை ஆட்டோமேட்டிக்கா வந்து விசில்ல ஓட்டு போடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். புரிய அந்த பக்கத்து வீடு அக்கத்து வீடு பின்னால வீடு, புரியுதுங்களா? கடல் தாண்டி போய் ஒரு இது பார்த்தா கூட அங்க கூட எங்க தலைவர் வீடு இருக்கு. கடல் தாண்டின கோவாவா? அப்படி சரி, ஒருத்தர் செத்து போயிட்டானே, அந்த இரங்கலுக்கு ஏதாவது இரங்கல் தெரிவிப்பீங்களா? அப்படி இந்த சாவுக்கு போச்சு, ஒரு உயிர் போச்சு. ஹலோ, கூல் கூல் என்னன்கே கூல் கூல். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜயின் மனசாட்சி தாவைக்காவின் உண்மையான தொண்டன் திரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி பார்த்தீங்களே, அப்படியே பிளாஸ்ட் ஆகுது பாம்ஸ் எல்லாம். பார்த்தோம். அப்புறம் எப்படி இருப்போம்? எப்படி தெரியுமா இருக்கு? முத்தி போச்சு. சிரிக்குது. முத்தி போச்சு. என்னது? இல்லை, முத்தி போச்சுன்னு. ஹலோ, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். முத்தி போச்சுன்னா புரியல. என்ன முத்திருச்சு? இல்லை, இப்போ நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். ஆடியன்ஸு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்குமா? கேள்வி கேளுங்க. அதிமுக ஊழல் கட்சி இல்லை அப்படிங்கிறீங்க, ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா மேடம்ங்கிறீங்க. ஏங்க ஒரு விஷயங்க, நாங்கள் வந்து கொள்கையில் வச்சிருக்கவங்களாம் ஏகப்பட்ட பேர். மிர்ரா அல்ஃபஸா தெரியுமா? பாண்டிச்சேரி அன்னை. அவங்களும் கொள்கை தேர்வார் அப்படி. ஏங்க எங்களுக்கு அவங்களாம் கொள்கைங்க. அவங்களோட கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுங்க. உங்களெல்லாம் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை போடுங்க. யாருன்னு. ஒரு விஷயம், நாங்கள் வன்முறையை விரும்பாமல் ஆன்மீகத்துக்குள்ளார இறங்கி அகிம்சா வழியில் ஒவ்வொரு. அமித்ஷா வழி இல்லையா? அகிம்சா வழியிலங்க, அமித்ஷா வழி கேட்டுச்சு. அதான் எல்லா நேரமே திருச்சியா நினைப்பிலே இருக்கிறதுனால உங்களுக்கு அமித்ஷான்னு கேட்க தான் செய்யும். ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு அகிம்சை போராட்டம் மாதிரி நாங்கள் நடத்தி ஒரு காந்தி எப்படி இந்த சுதந்திரம் வாங்கினாரோ அதே மாதிரி. இல்லை, எப்போ காந்தியா மாறினாரு? எப்போ காந்தியா மாறினாரா? அதான் உங்களுக்கு காந்தி எல்லாத்தையுமே கோவணம் கட்டி கையில தடியோட பார்த்ததுனால எங்க தலைவனை மொட்டை அடிச்சு கோவணம் கட்டி தடியோட பாக்குறா தான் காந்தின்னு ஒத்துப்பீங்க பிள்ளைக்கு. வேண்டாம், சங்கடமா இருக்குங்க, விடுங்க. அங்கே அந்த அளவுக்கு நாங்கள் போகல. அந்த அளவுக்கு நான் வந்து தனிநபர் தாக்குதல் வேண்டாம், நாங்கள் வெளியிலேருந்து பார்த்துக்கிறோம்.
தனிநபர் தாக்குதல். ஆமா. விட்டா பாரிஸ் கார்னர்ல சில்வர் பெயிண்ட் அடிச்சு காந்தியா நிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்க தலைவனை. அது வேறையா? ஆ? சரி, எந்த நம்பிக்கையில சொல்றீங்க 30% வாக்கு இருக்குன்னு இன்னைக்கு தலைவரே சொல்றாரு? 30% வாக்கு எந்த தேர்தல் எடுத்தீங்க சொல்லுங்க? எப்ப எலெக்ஷன் அட்டன் பண்ணீங்க? எந்த தேர்தல் எடுத்தோமா? படையெடுத்து தேர்தல் அப்படி தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாலே 30% இருக்குதுன்னா தேர்தலை சந்தித்தா 100% நமக்கு தான். தெரியுமா தெரியாதா? ஐயோ எப்பா, அதாவது தலைவன் சொன்னதை திருப்பி திருப்பி நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. ஏங்க மற்றவங்க தான் லூஸ் தரம் சொல்றாங்க, 30% வாக்கு வந்துருச்சு, 35% வாக்கு வந்துருச்சு சொல்றாங்க. நீங்க வந்து 30 வருஷமா நான் வந்து மக்கள் இயக்காம செயல்பட்டது, இன்னைக்கு வந்து அப்படியே 30% வாக்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா இது எப்படி? எந்த தேர்தல் அட்டன் பண்ணீங்க? தயவு செய்து ஏங்க, தலைவரே கொஞ்சம் கம்மியா சொல்றாரு. என் தலைவர் வந்து மக்கள்கிட்ட செஞ்சடைஞ்சது 33 வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு. புரியுதுங்களா? அவர் சொல்றது இந்த 3% கம்மி பண்ணிட்டார். 33%. ஆமா. அப்புறம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த வாக்கு கருத்து கணிப்பு எடுக்க போனாங்க இல்லையா? ஆமா. ஜிபே நம்பர் எல்லாம் கேட்டீங்களாம்ல? அடிதடியில் இறங்கிட்டீங்களாம்ல? அடிதடியில இறங்கினாமா? ஆமா. ஜிபே நம்பர் ஆதார் நம்பர் எல்லாம் கேட்டீங்களா? ஆள் வச்சு அடிச்சுட்டாங்க. ஆள் வச்சு அடிச்சது யாரு? தனியா இருக்க பொம்பளை போய் மாட்டிருக்கீங்க. விசில் இதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. அது கேட்டிருக்கு. நான் ஏன் விசில் சின்னது ஓட்டு போடணும்? எங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு, சின்ன இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. விசில் சின்ன தான் ஓட்டு போடணும். ஆதார் நம்பர் கொடு, உங்க வீட்டுக்கார் பேர் என்ன, ஜிபே நம்பர் கொடு, இதெல்லாம் கேட்டு மிரட்டி கையில பாயிருக்கு தெரியுமா? ஒரு பொய்ய இப்படி திருப்பி திருப்பி சொன்னா உண்மையாயிருமா? யார் அடிச்சா? எங்களை அடிச்சு விட்டு கேஸ் ஆயிருக்கு பாரிஸ்ல. யார் அடிச்சா? உங்க ஆட்கள் தான் உள்ள வந்து அடிச்சிருக்காங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவ்வளவு கோவம் வருது. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. எதுக்கு பாவம் போய் இப்ப தனிமையில இருக்க ஒரு லேடியை போய் மிரட்டி இருக்கிய, ஓட்டு போடுங்க, விசில போய் காதுல ஊதி இருக்கீங்க. என்ன அது? ஹலோ, கூல் கூல். என்னன்கே கூல் கூல். டிவிக்கே கூல் கூல். ஹலோ, என்னையும் நான் கூல் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன இல்ல, அது என்ன? காசு வாங்குறத வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு காதுல விசில் அடிச்சு விரட்டுங்கன்னா அது என்ன அர்த்தம்? லூஸா நீங்க? ஒரு விஷயம், காசு வாங்காம இந்த டைம்லலாம் இருக்கக்கூடாது. பணம் காசுங்கிறது லட்சுமி மாதிரி. யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு விசில் அடிக்கணும், நன்றி பணம் வாங்கியாச்சு அப்படின்னா. பணத்தை வாங்கினதுக்கப்புறம் லக்ஷ்மி கொஞ்சம் போனதுக்கப்புறம் லக்ஷ்மி கொடுத்ததை மறந்துடணும். அதை கொடுத்ததை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் பாதிப்பு வரும். புரியுதுங்களா? லஞ்சம் கொடுக்குறாங்க, அவங்கள ஜெயிக்க வச்சோம்னா என்ன ஆகும்? இன்றைக்கி 10,000 ரூபா ஓட்டுக்கு கொடுத்து நம்மள்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா நம்மள்டேருந்து அவங்க 1 கோடி ரூபா சம்பாதிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பிளான் போட்டானுங்கன்னா 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான். 8 கோடி இன்ட்டு 1 கோடி எவ்வளோ ஆகுது? அந்த பணம்லாம் எங்கே போய் பதுக்கி வச்சுருக்காங்க தெரியுமா? சுவிஸ் பேங்கு. அதில் எவனுமே கொள்ளடிக்க முடியாது. அந்த மாதிரி பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஆமாம். சரி, இப்போ தாவைக்கால எத்தனை தொண்டர்கள் இருக்கான்னு சொன்னீங்க? 8 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 8 கோடி தொண்டர்களா தாவைக்கா தொண்டர்களா? ஒரு விஷயம் நீங்க அப்படி கை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்களே, இருங்க, நாளைக்கு நீங்களே ஓட்டு பூத்தில் நின்று ஓட்டு போடுறப்ப உங்க கை ஆட்டோமேட்டிக்கா வந்து விசில ஓட்டு போடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஓ, பிரார்த்தனை பண்ண புரிய? பிரார்த்தனமா? கடவுளின் பிரார்த்தனை, பிராடு கிடையாது. கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணி நாங்க ஜபிச்சு வச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஜபிச்சு வச்சிருக்கீங்களா, செய்வன வச்சிருக்கீங்களா? செய்வன வச்சிருக்கோமா? அதான் கடலூர் ஜோசியர். இந்த செய்வனை, பில்லி சூனிய ஏவல் இதெல்லாம் வச்சு நடத்துறது டிஎம்கேக்காரன். ஓ, புரியுதுங்களா? தாய்லாந்து ஜோசியர் அதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் இவங்களெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓ, புரியுதுங்களா? நாங்க போய் வசியம் பண்றதுக்காக மந்திரவாதியை போய் பார்க்கல. எவன் வச்சிருக்கான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மந்திரவாதியை பார்த்தது. யாரை வச்சிருக்கா? யாரை வச்சிருக்காவா? ஜெமினி கணேசன் சாவித்திரியை வச்சிருக்காரான். போய் பாக்குறீங்களா? யாரு வச்சிருக்காங்களா? இதெல்லாம் கேள்வியாங்க? இல்ல, நீங்க தான் அவர் வச்சிருக்காரு இவர் வச்சிருக்கான்னு சொன்னீங்களே, அதான் கேட்குறேன். வேணாங்க, வேணாம், அதே நானே சொல்லிடுறேன். சரி, இன்னைக்கு காலைல ஒரு 5,000 விழுந்துச்சுல்ல?
மகளிர் உரிமை தொகை சொல்லுங்க. தாவைக்கா பெண் தொண்டர்கள் எங்களுக்கு 5000 வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாராவது திரும்ப கொடுப்பாங்களா? எதுக்கு கொடுக்கணுங்கிற யார் வீட்டு காசு? அதை மட்டும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்குவீங்க. மறுபடியும் என்ன வாங்கி பொருளை வாங்கிட்டு பொருளை வாங்குறப்ப யாருக்கிட்ட போகுது? அவன்கிட்டே தானே திருப்பி போகுது. அவன் காசை கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு, புரியுதுங்களா? ஆம்பளைங்க வந்து கோட்டர் வாங்கிடுவாங்க, பொம்பளைங்க வந்து வேற வழி இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு பால் புட்டி கீழ் புட்டின்னு வாங்கி எல்லாமே செலவாயிருங்க. அடுத்த நாளைக்கு காலையில் இருக்காதுங்க அந்த காசு. 5000 ரூபாங்கிறது அப்படியே 5000, 4000, 3000. நீங்க என்ன கொடுப்பீங்க? தேர்தல் இருக்கையில என்ன எழுத போறீங்க? ஒரு விஷயம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம். அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்காவது அந்த தில் இருக்கா, திராணி இருக்கா, அந்த கெத்து இருக்கா? காசு கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுங்களேன். உங்க தலைவர் சொல்லுவாரா? உங்க தலைவர் சொல்லுவாரா? அப்படி சொல்றாருல, அதுதானே மறைமுகமா சொல்றாரு. அடுத்தவங்க கொடுக்கறத வாங்கிக்க, என்கிட்ட எதிர்பார்க்காத, அதானே சொல்றாரு. என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறாரு. அப்படி நானே பிச்சை எடுக்கிறேன் இல்லைங்க. எங்கள் தலைமை எந்த ட்ரெயினில் பிச்சை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க? இல்லை எந்த பிளாட்ஃபார்மில் நின்று பிச்சை எடுத்து பார்த்தீங்க? இல்லை பிச்சை புரியல. நானே பிச்சை எடுக்கிறேன்னு எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னா? அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க. இல்லை வாங்குறத வாங்கி அந்த வார்த்தையை வாபஸ் வாங்குங்க. எங்கள் தலைமை பிச்சைக்காரங்கிற வார்த்தையை வாபஸ் வாங்குங்க. எங்கள் தலைமை பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. உங்க தலைவர் பிச்சைக்காரர் தான். சரி, நான் கேட்குறேன், கரூரில் 41 பேர் இறந்தாங்கல்ல, எப்படி நீங்கள் வந்து 8 லட்சம் கொடுத்தீங்க? அதுக்கு பேர் என்ன? ஒரு விஷயம் இல்லை, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். திமுக கொடுத்துச்சு 10 லட்சம், ஓகே. நீங்கள் 20 லட்சம் கொடுத்தீங்க, அதுக்கு பேர் என்ன? ஏன் நடக்கிற உண்மை தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தலைமை கொடுக்கல. யார் கொடுத்தா? ஆதவர்ஜுனாவா? ஆதவர்ஜுனா தலைவர் கொடுக்க மாட்டாருங்க. கொடுக்க மாட்டாரு, கொடுக்க மனசு இல்லையே. அதான் சொல்லிட்டேனே கொஞ்ச நேரத்துக்கு. ஹலோ, நாங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுப்போம். அதுக்கு முன்னால 1 பைசா கொடுக்க கூடாது. நேர்மையா இருக்கணும். தேர்தலுக்கு நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்கணும். தேர்தலில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க கூடாது. தேர்தலில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க கூடாது. தெரியுமா தெரியாதா? ஒரு சட்டத்தை பின்பற்ற வேணாம். ஒரு தலைவன்கிறவன் கடமை 20 லட்சம் ஏன் கொடுத்தீங்க அப்ப? அதைத்தான் இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொல்றேன்னா, தலைவர் கொடுக்கல, அந்த ஆதவர்ஜுனா போய் கொடுத்துட்டாப்ல தனிப்பட்ட முறையில. புரியுதுங்களா? ஆமா, அந்த ஆதவர்ஜுனா அப்படி கொடுத்ததுனால தான் நாங்க கட்சியில இருந்து இப்ப விளக்குறதுக்கு இருக்கோம். ஓ, வசூல் பண்ணிட்டு கழட்டி விட்டுருக்கீங்க. போதும் பாராசா, கிளம்பு கிளம்பு. ஹலோ, வசூல் பண்ணிட்டு கட்டு. இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணக்கூடாதுன்னு புரியுதுங்களா? இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றது தான் அவரை வச்சிருக்கீங்க, ஆதவர்ஜுனாவை. ஏங்க, நாங்கள் பல வேலைக்கு ஒவ்வொரு வச்சுருக்கோங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். ஆமாம், அவரோட முக்கிய வேலை திமிங்கல பால் கறந்து கொண்டு வர்றது மட்டும்தான். அதுக்கு திமிங்கல பால் வேறையா? திமிங்கல பால் வேறையா? ஏங்க, போன திருப்பி உங்கள்கிட்ட கதையாக சொன்னோம்ல, மறுபடியும் புதுசாக சொல்லணுமா? புரியல எனக்கு. அவருக்கு வேலை அதுதான், அதை கொடுத்தாச்சு, அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், சும்மா இருக்கேன் சார். ஒன்றா திமிங்கல பால், அப்புறம் அந்த பால் இந்த பாலுன்ட்டு மொத்த தமிழ்நாடை நான் தாங்கிறாரு விஜய். உண்மைதானே? உண்மைதானே? ஒவ்வொரு வீடும் எங்கள் வீடு தான், அது தெரியுமா? அப்படியா? எங்கள் தலைவனோட வீடு தான், தெரியுமா தெரியாதா? எங்கள் தலைவனோட வீடு வந்து எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? பனையூர் இல்லையா? அதான் பீச் ஓரத்தில் பனையூரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, பின்னால் வீடு, புரியுதுங்களா? கடல் தாண்டி போய் ஒரு இது பார்த்தா கூட அங்கே கூட எங்கள் தலைவன் வீடு இருக்குது. கடல் தாண்டினா கோவாவா? அப்படி எங்க எல்லா இடத்துலையுமே எங்கள் வீடு இருக்குதுங்கிறேன். அப்புறம் என்ன, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரோட வீடு யாரோட வீடு? விஜயோட வீடு. சொன்னார்ல, உடனே நீங்கள் கேட்பீங்க, பத்திரம் எழுதி வச்சிருக்காரா? எங்கே வச்சிருக்கீங்க? டாக்குமெண்ட்லாம் அவர் பேரில் தான் இருக்கா? நாங்கள் நினச்சா 8 கோடி மக்களும் கோயிலுக்கு எழுதி வைக்கிறது மாதிரி அவருக்கு எழுதி வச்சிருவோம். ஓ, அப்போ அந்த விஜய் கட்ட வேண்டிய 1 கோடி நீ கட்டிடுறீங்களா? நந்தவனம் நந்தகுமார் கட்டிடுறீங்களா? எங்க ஒவ்வொரு தொண்டை நினைச்சானா போதும், புரியுதுங்களா? ஒவ்வொரு பைசா போட்டாவே போதும், ஒவ்வொரு ரூபா போட்டாவே போதும். பிச்சை போறீங்களா? பிச்சை போடுறோமா? ஆமா, இப்பதான் சொன்னீங்க ஒவ்வொரு பைசா போட்டா போதும்னு. ஹலோ, நன்கொடை பிச்சைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு பயங்கர கோபம் வருது. சீரியஸாக சொல்கிறேன். பிச்சைங்கிற வார்த்தை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. நன்கொடை. நன்கொடை
புரியுதுங்களா? அன்பளிப்பு. வேற ஆ? வேற என்ன வேற? பரிசு, டொனேஷன். அப்படியே பேர் மாற்றிட்டே போவீங்களா? ஆமாம், அதான் நான் கேட்குறேன். அதான் கேட்குறோம்னா பிச்சைங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். வி ஆர் நாட் பெக்கிங். ஓகே, ஒன்லி ஒன் விஜய். அதாவது உங்களை மாதிரி ஆட்கள் எப்படி எந்த அளவுக்கு திமுக காரன் மாற்றி வச்சிருக்கான்னு பார்த்தா பயமாக இருக்குது. சீரியஸாக பயங்கரமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. டப்புன்னு சரக்கு இல்லை உங்கள்கிட்ட, சரக்கு இல்லை. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் திமுக சொல்கிறீங்க. நீங்கள் யார்? 41 பேர் கொண்டுட்டு 1 மாதம் கழிச்சு வெளில வரீங்க. நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? அதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள். ஹலோ, ம், அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது யாரு? யாரு? விஜயா? விஜயா? ஆமாம். நைட்டுலாம் உட்காந்து ஒரு ஃபுல் அடித்து, அதுக்கும் போதை ஏறாமல் அடுத்தாப்புல ஒரு ஆஃப் அடித்து, அதுக்கும் போதை ஏறாமல் ஒரு குவார்டர் அடித்து, அப்பாடா போதை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 90 கட்டிங் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை நக்கிட்டு ஊறுகாயை நக்கிட்டு உட்காந்து படுத்து கிடக்கிற ஒரு ஹீரோவா எங்கள் தலைவனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. நீங்க சொல்ற அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அப்படிதானங்க. போதையில ஒருத்தன் அதுதாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிறது மாதிரி தான் தலைவர் சொன்னார். உங்க தலைவர் சொன்னார். தலைவர் யாரை சொன்னாரு? உங்களை சொல்றாரு, எதிர்கட்சியை சொல்றாரு, எங்களை சொல்லல. நீங்க அப்படியே திருப்பி எங்களுக்கு சொல்லிட்டா எங்களை சொன்ன மாதிரி ஆயிருமா? வேணாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு ஒரு செத்துட்டான், தெரியுமா தெரியாதா? எதுக்கு செத்தான்? 33 வயசு மதியத்தக்க கூட்ட நெரிசல சிக்கி செத்துட்டான். ஏன் அப்படி சாவடிக்கிறேன்னு தெரியல. உங்களை யார் கூப்பிட்டா? உங்களை யார் கூப்பிட்டா? நீங்க வந்து தமிழ்நாட்டை மாத்தன்னு சொல்லி உங்களை யார் கூப்பிட்டா? நீங்க ஒரு செத்துட்டான், தெரியுமா தெரியாதா? கூட்ட நெரிசல் சிக்கி நசுக்கி கொண்டுட்டாங்க. ஒரு விஷயம் இல்லைங்க, நான் கேட்கிறேன். சும்மா செத்துட்டானா சமதான் செய்வான். ஆமா, என்ன ஒரு விஷயம், பிறக்கிற நாளும் போகிற நாளும் தெரிஞ்சு போச்சுன்னா நரக வாழ்க்கை ஆயிரும். ஆமா, அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் சாகுன்னு அவனுக்கு விதி இருக்குது. அவன் இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு எங்க கூட்டத்துக்கு வந்ததுனால தான் செத்துட்டான். வராம இருந்தா சாகாம உயிரோட இருந்துருவானோ? அவனுக்கு விதி போகணும்னு முடிவு இருக்கு, விதி போயிருச்சு. 41 குடும்பத்துக்கு அந்த விதி இருக்குக்கா? ஏங்க அதானங்க உண்மை. ஏங்க விதியை நம்பணுங்க. உங்களுக்கு நீங்க ஜோசியத்தை நம்புறாலும் விதியை நம்புவீங்க. என்ன எத்தனை உயிருங்க போகுது? தயவுசெய்து நான் சொல்கிறீங்களுங்க, நல்ல ஒரு முடிவாடுங்க. நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக நீங்கள் பனையூரில் இருந்துக்கங்க. தயவுசெய்து வெளியில் வந்து பாருங்கள், எத்தனை உயிர் போகுது தண்டமா. அவன் பாவம். திருப்பி திருப்பி நல்லா ஒன்று கேட்டுக்குங்க. நோயாளிகளை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி, நான் தான் சொல்கிறேன்ல, மக்களை வந்து நோயாளியை மாற்றி வச்சிருக்கானுங்க. அந்த டைனோசர் முட்டையை கண்டுபிடிச்சி எல்லாரும் கொடுத்ததுன்னா நோயற்ற வாழ்வா இருக்கும்ல. எவனாவது சாவானா? ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப நேரம் இப்படின்னு சந்தோஷமா ஆண்டானா என்ன ஆகும்? அது ஹார்ட் பேஷண்டா? அப்புறம் கூட்ட நெரிசலில் சிக்கி நசுக்கி கொண்டிருக்கீங்க. எப்படி 41 பேரை குண்ணியலோ அதே மாதிரி இப்போ இதையும் கொண்டிருக்கீங்க. என்னங்க இது? வேண்டாங்க, வேண்டாம் தயவுசெய்து. வேணாங்க. அதான் நானும் சொல்கிறேன், வேண்டாங்கிறேன். ஆனால் முதல்ல தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கிங்க. இத்தோட போதும். எனக்கு வந்து எனக்கு பயங்கர டென்ஷன் பண்ணுறீங்க. எனக்கு பயங்கர 41 பேர் செத்ததுக்கு என் தலைவன காரணம். அவன் கம்யூனிட்டி பேர அவன் வந்து நின்று அவன் இடிச்சு அவன் எதிர்கட்சிக்காரனோட பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு ஆவினால உள்ளார பூந்து கருப்பு ஆவி உள்ளார பூந்து அடிச்சு பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவன் வேற செத்துருக்கான். நாங்க வந்து இப்ப போய் பார்த்து இது என்ன சொல்றது, இதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க இந்த உயிருக்கு? பாவம் வட மாநிலத்தோடு நினைக்கிறேன் அந்த பையன் பேர் என்னப்பா? சிராஜன். பாவம் வட மாநிலத்தவர்களை என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க. இல்லை வட மாநிலத்திற்கு விஜய்க்கு என்ன சம்மதம்? ஓட்டு இருக்க போகிறதில்ல. புரியுதா? புரியுது. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் QR கோடு கொடுத்து ஒவ்வொருத்தனையும் வர வைக்கிறப்ப ஒரு வட மாநிலத்தவன் QR கோடு இல்லாமல் வந்திருக்கான் அப்படின்னா யாரால் வரந்துருக்கேன்? எப்படி வந்திருப்பான்? வரவழைக்கப்பட்டவன். அப்போ யார் இடம் கொடுத்து உள்ளார போயிருக்கீங்க? நீங்கள் தான். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் யாரு? எது சதி நடத்துது? QR கோடு கொடுத்தது யாரு? ஏங்க அடுத்து நாளைக்கு தெரியுங்க. நாளைக்கு ராக்காய் பாளையத்தில் வெத்தலையில் மை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். சீரியஸா யார் அமைச்சது, எங்க இருந்து வந்தா, எப்படி வந்தான்னு எங்களுக்கு தெரியும். விடுங்க, நீங்க பேசாதீங்க இதை பத்தி. ஆமா, சீரியஸா சொல்றேன். வேணாம், முடிச்சுக்கலாம். நன்றி. நான் நன்றி சொல்றது விரும்பல. அதான் உயிர் போயிடுச்சு, அப்புறம் என்ன? சரி, ஒருத்தர் செத்து போயிட்டானே, அந்த இரங்கலுக்கு ஏதாவது இரங்கல் தெரிவிப்பீங்களா அப்படி இந்த சாவுக்கு? போச்சு, ஒரு உயிர் போச்சு, போதும்.
இப்படிதான் பல பேரை ஊதிய சாதிக்க போறீங்க. செத்தவனுக்கு துப்பாக்கியில குண்டு வெடிச்சு சத்தத்தை எழுப்பி வழி அனுப்பி வைப்பாங்க. இதுக்கு மேல ஒருத்தனுக்கு சங்கு ஊதிட்டிய போதும், முடிச்சுக்கலாம், வேண்டாம். சங்கு ஊதிட்டிய ஒருத்தனை காலி பண்ணிருக்கீங்க.